செம்மணி புதைகுழி இடத்திற்கு வருகை தருவாரானால் அவரிடம் அந்த மகையரை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அவர் வருகை தராவிடின் எங்களால் அவர் சார்ந்த ஐநா மனித உரிமைகள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளிடம் இந்த மகையர் கையளிக்கப்படும். வணக்கம். இன்றைய தினம் அணையா விளக்கு போராட்டத்தின் 2வது நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வளமே போலவே நேற்றைய தினம் போல இன்றைய தினமும் இந்த போராட்டம் தொடர்ந்த நிலையிலே நாளைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் திரு வோல்டர் அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை இருக்கின்றார். அதனை கருத்தில் கொண்டு நாளை காலை 10 மணி அளவில் வளமையை போன்ற இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 12 மணி அளவில் இந்த தொடரணி போராட்டம் ஆரம்பமாகும். அவர் இந்த செம்மணி புதைகுழி இடத்திற்கு வருகை தருவாரானால் அவரிடம் அந்த மகையரை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அவர் வருகை தராவிடின் எங்களால் அவர் சார்ந்த ஐநா மனித உரிமைகள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளிடம் இந்த மகையர் கையளிக்கப்படும். எனவே தமிழ் மக்கள் அனைவரும் நாளைய தினம் இந்த போராட்டத்தினை சிறப்பாக நாங்கள் நடாத்தி முடிப்பதற்கும் வலிச்சேர்ப்பதற்கும் உங்களான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு சிறுவர்கள் மாணவர்கள் ஆகிய அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்ததியினருக்கு கடாத்துவதற்கு நீங்கள் உங்களாலான பங்களிப்பினை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அந்த மனித எதிர்ப்பு பகுதி கண்டுபிடிக்கப்படுகின்ற இடத்தில் மனித உரிமை சட்டத்தரணியின் விண்ணப்பத்தின் கோரிக்கைக்கு இந்த செம்மணி மனித புலவர்களான இந்த விலங்குகளுக்கு மிக அண்மையிலே இந்த புதிய மனித புலவரையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் படுகொலையுடன் தொடர்பட்டதாக இந்த மனித புதைகுழிகளும் இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுகின்றோம். எனவேதான் இதனுடைய வழக்காளியாக கட்டளையின் பிரகாரம் அதனை மாதிரி ஆய்வு செய்வதென நீதிமன்றம் முடிவெடுத்தது. இந்த நிலைமையில் அதற்காக ஆரம்ப கட்டமாக அவர்களையும் நீதமானவர்களையும் இதனோட என் சார்பாக சட்டத்தன்மைகளையும் மனித உரிமை சட்டத்தன்மைகளையும் இணைத்ததாக ஒரு தேச செயலத்தினுடைய செயலாளருமாக உள்ளதாக ஒரு குழு தீர்மானத்தை வந்து அதன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு முதற்கட்ட ஆய்வுக்கான விண்ணப்பம் கோரப்பட்டு